Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. யாராவது இந்த நேரத்துல வந்து ஐயோமா போட்டு இன்னைக்கு நீ சமோசா சாப்பிட வரவே இல்லையே. வாங்க எல்லாரும் சேர்ந்து டீ கடைக்கு போய் சமோசா சாப்பிடலாம். இன்னைக்கு எல்லாமே என்னோட செலவு தான். டோன்ட் வரி, கம் ஆன். ஜெய் ஹோ சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு நான் சமோசா சாப்பிடுறத பார்த்து நீங்க வாயை பழக்கணும், உங்க பரிசு காலி ஆகணும் பாருங்க. ஓகே ஓகே பரவாயில்ல, இப்ப கிளம்புங்க. சமோசா ஏய் மோட்டோ, நீ முதல்ல என்ன பண்ற? என்னோட காரை கழுவிடுற, அப்புறம் அந்த செவுத்து சுத்தம் பண்ற, அப்புறம் வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதை நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு சரியா? இத்தனை வேலையை தர பாக்ஸர் மண்டையா. ஓஹோ, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? சொன்னா என்ன பண்ணுவ? நீ முடியாதுன்னு சொல்லுவியா? அவ்வளவு தெரியுமா உனக்கு? இங்க பாருங்க பாக்ஸர் அண்ணா, மோட்டோ ஒண்ணு உங்களோட வேலைக்காரன் இல்ல. நீங்க சொல்ல முதல்ல ஆமாப்பா, மோட்டு ஒண்ணு உன்னோட வேலைக்காரன் கிடையாது. காஜா காஜா என்ன பசங்க கிட்ட பம்பு பண்ணாதேயா. ஓ, அப்படி தொல்லை பண்ண என்ன பண்ணுவீங்க? இந்த நீ கிளம்பு, நீ போ, நீ போ, நீ போ. ஹலோ சிங்கம் சார், டைம் என்னாச்சு? 10 மணி ஆச்சு, 10 மணி. எல்லாரும் இறங்கி பேசுங்கப்பா. என் தோல் பட்ட வலி உயிர் போகுது. ஐயோமா, எதேனா மணி கூண்டு நினைச்சீங்களா? வர்ற எல்லாரும் ஏகிட்டே வந்து டைம் கேக்குறீங்க. சிங்கம் சார், இது ரொம்ப நல்ல ஐடியா சார். எங்க நகரத்துக்கு நடுவுல ஒரு டைம் டவர் கட்டணும்னா அதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் டைம் கேட்க வேண்டிய அவசியமே வராது இல்ல சார். அவங்க அந்த மணிக்கூட்டை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அதாவது ராயப்பேட்டை மணிக்கூட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. பத்லு, நீ சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க. ரெட் கரெக்ட். ஆனா எப்ப அந்த வாட்ச் டவரை கட்டுறதுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுமே. அதுக்கு என்ன பண்றது? நான் கமிஷனர் சார் கிட்ட பேசி 50% டொனேஷன் வாங்கி தரேன். பேலன்ஸ் 50% நீங்க எல்லாரும் டொனேட் பண்ணுங்க. ஓகே, அதனால 20 அடி உயரத்துல அந்த டவரை நாம கட்டிடலாம். என்ன? அப்ப நாங்க டொனேஷனுக்கு என்ன செஞ்சாகணும்? காஜா காஜா கவலையப்படாதீங்கயா. இந்த மாதிரி டொனேஷன் வாங்குறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. நம்ம ஊரக்குள்ள இத பத்தி நிறைய பேனர்ஸோ போஸ்டர்ஸோ முதல்ல ஓட்டணும் ஐயா. அட, அதனால நம்ம மக்கள் கிட்ட நாம டொனேஷன் வாங்க முடியும்பா. சரிப்பா, வாங்க சூப்பரா போட்டோ எடுத்து இந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கிளம்புங்க ஐயா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, எதுக்குப்பா இன்னும் லேட் பண்ணோம்? வாங்கப்பா, போயிட்டு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணலாம். அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, வாப்பா, முதல்ல உன்னை நான் போட்டோ எடுக்கிறேன். அடே மோட்டோ, இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்கறத முதல்ல நிப்பாட்டு. அப்படி எல்லாம் பண்ணாத. இப்படி நின்னு கையெடுத்து கும்பிடுற மாதிரி டொனேஷன் கேக்குற மாதிரி போஸ்ட் கொடுற. அதாவது உன்னோட போஸ்ட் கீழே என்ன எழுதி இருக்கும்னா, தயவு செஞ்சு டொனேஷன் கொடுங்க, மணிக்கூண்டு கட்டுறதுக்குன்னு எழுதி இருக்கும். நீ என்னடா ஹீரோ மாதிரி கலர் கலரா போஸ்ட் கொடுக்கற இல்ல? ஆமா மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, இப்படி கையெடுத்து கும்பிடுப்பா. நல்லா இருக்குப்பா. கெட் ரெடி, சீஸ். போஸ்டர் போடுறதுக்கு எங்களை அவசரமாக தொடர்பு கொள்ளவும். ஐயா, இதுல எங்களோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு நீங்க பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் ஆக்கி ஊரு ஃபுல்லா ஓட்டணும். உங்களால இந்த வேலையை பண்ண முடியுமா? நான் இந்த வேலையில எக்ஸ்பர்ட்பா. நீங்க காலையில முழிச்சு பாத்தீங்கன்னா நகரம் பூரா உங்க போஸ்டர் தான் இருக்கும்பா. தேங்க்யூ அண்ணா, ரொம்ப தேங்க்யூ. ஆனா ஒரு சின்ன டவுட், இதுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஆகும்னு சொல்லலையே. அட, நான் உங்ககிட்ட போய் எப்படிப்பா காசு கேட்பேன்? நீங்க தான் ஃபுர்ஃபுரி நகரோட ஸ்டார் ஆச்சு. இருந்தாலும் குதிரை புல்லு கூட நட்பு வச்சுக்கிட்டா அப்புறம் என்னத்தை சாப்பிடும்?
பத்து இதுல குதிரை எங்க இருந்துடா வந்துச்சு? அடே மோட்டோ, இது சும்மா ஜஸ்ட் ஒரு பழமொழி தானடா. இங்க பாருங்க ஜென்டில்மேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்க என்ன ரேட் கேக்குறீங்களோ அந்த ரேட்டை நாங்க கொடுத்துடுறோம். That's all. சூப்பர் பிரமாதம். பத்துலு நைட்டோட நைட்டா போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருப்பாங்கல்ல. வா வா, இப்ப நம்ம நேரா போய் அந்த பாக்ஸர் கிட்ட இருந்து டொனேஷன் ஆரம்பிப்போம். அடடடடடட, இந்த மாதிரி ஐடியா கூட அந்த ஆளுகிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் தானே உனக்கு வந்துச்சு மோட்டோ. அந்த முதல் அமௌண்ட் அந்த ஜென்டில்மேன் கிட்டயே நம்ம கேட்டு வாங்குவோம். என்ன அவங்க நம்மள குறுகுறுன்னு பாத்துட்டு போறாங்க? பாக்ஸர் நாங்க இந்த ஊருக்கு ஒரு வாட்ச் டவர் வைக்கலாம்னு இருக்கோம். வாட்ச் டவர், அதுக்காக நீங்க டொனேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். என்னது சந்தாவா? இங்க பாருங்க பாக்ஸர் அண்ணா, இந்த மாதிரி கேவலமா சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? நாங்க சும்மா டொனேஷன் தானே கேட்டோம். ஐயோ, டேய், நீங்க ரெண்டு பேரும் முதல்ல அங்க பாருங்கடா. அட மோட்டு பத்துலு, என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, என்னப்பா இப்படிப்பட்ட போஸ்டர் ஒட்டியிருக்கீங்க? உங்களை கேட்ட அப்புறம் அடியா, நாங்க கொடுத்தது ஒண்ணு, அவன் அடிச்சு ஒட்டது ஒண்ணு, நம்பையா? ஆமா டாக்டர் ஜட்கா சார், நாங்க இது சம்பந்தமா சிங்கம் சார் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் ஆன் தி வேல போய்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எனக்கு கோபம் ஜாஸ்தியா இருக்கதையா. இந்த ஊர்ல எனக்கு மான மரியாதை இருந்துச்சோ, அதை காலி பண்ணிட்டீங்க. அந்த போஸ்டர் பாருங்க, எங்களை நீங்க ஜோக்கர் ஆக்கிட்டீங்க. எங்களை ஜோக்கர் ஆக்கி நீங்க டொனேஷனை வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க. வாங்க, நம்ம நேரா போய் சிங்கம் சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இது நிச்சயமா அந்த போஸ்டர்கார பண்ண விளையாட்டா இருக்கணும். வாங்க. நல்ல வேலை இங்க யாரும் இல்ல. ஐயோமா மோட்டு பத்துலு, நான் உங்களை விட மாட்டேன். நல்ல வேலை. என்ன ஆச்சு? வாய திறந்து சொல்லுங்க. ஐயோமா, என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஏன் கூடமா என்ன ஆச்சுன்னு காட்டுறேன். என்ன ஆச்சு நான் கேக்குறேன். வா, வந்து பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு என்ன ஆச்சு. ஹலோ சிங்கம் சார், பாரு, நல்லா பாரு. சிங்கம் சார், எங்களை நம்புங்க. எவ்வளவு ஒருத்தன் விளையாடிட்டான். எங்களை பழி வாங்குறதுக்காக இப்படி நம்ம எல்லாரையும் காமெடி பண்ணிட்டோம். அங்க பாருங்க, என்னது இது? என்னப்பா மோட்டு பத்துலு, சிங்கம் சார், கசிடாராம், டாக்டர் ஜட்கா, என்னாச்சு உங்களுக்கு எல்லாம்? சொல்லுங்க சிங்கம் சார், என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? ஐயோமா, மரியாதையா சொல்ற எல்லாரும் ஓடி போயிடுங்க. இல்ல உங்க எல்லாரையும் shoot பண்ணிடுவேன். ஜாக்கிரதை, ஓடிங்க. மோட்டு பத்துலுக்கு இன்னைக்கு நான் உங்க பாட்டியை ஞாபகப்படுத்திட்டேன். ஜானாக போறாடா. இனிமே யாராவது என்கிட்ட மோது சொல்லுங்க. மோட்டு பத்துலு, நீங்க அந்த டொனேஷனை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எனக்கு கிடைக்கிற 50% வச்சு அந்த மணி கூட்ட கட்டிடுறேன். உங்களால எதுவும் பண்ண முடியாது, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாத்தீங்கல்ல ஜானோட கிரிமினல் மூளையோட வேலையே. நான் மோட்டு பத்துலுவோட பிளான எப்படி ஃபெயில் ஆக்குறேன்னு பாருங்க. வாவ் பாஸ், வாவ், என்ன ஒரு அருமையான கவிதை சொன்னீங்க. சூப்பரா இருந்துச்சு. அட கவிதைய விட்டு தள்ளுங்க. இதுக்கப்புறம் பாருங்க, ஃபுர்ஃபுரி நகர் மக்கள் பூரா மோட்டு பத்துலுவோட போட்டோவை பார்த்து சிரிப்பாங்க. நீங்க எல்லாரும் எங்க போஸ்டர்ல இருக்கிறவங்க தானே? இல்லங்க, அவங்க எல்லாம் நாங்க இல்ல. நாங்க யாருமே அவங்களும் இல்லைங்க. நெல்லுங்க, அது நீங்க தான். ஒரு போஸ்டர்ல நீங்க லேடியா இருந்தீங்க, இன்னொரு போஸ்டர்ல அவரே பரதநாட்டியம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்க ஜோக்கர். ஆகா, எவ்வளவு அருமையான ஒரு ஐடியா பண்ணிருக்கீங்க. ரியலி கிரேட் ஐடியா. நான் ஒரு ஆட் ஏஜென்சிஸ் வச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கிரேட் ஐடியா இருக்கிறவங்க தான் வேணும். உங்களோட ஐடியா ரொம்ப அருமையா இருக்கு தெரியுமா? விளம்பரமே பார்க்காதவங்க கூட நின்னு இத பார்த்துட்டு தான் போவாங்க. இது உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் ஐடியா. உங்களோட வாட்ச் டவருக்கு ஆக வேண்டிய முழு சந்தாவையும் நானே தரேன். 20 ஃபீட் இல்ல, அதுக்கு பதிலா 30 ஃபீட் கட்டுறதுக்கு தரேன்.
நீங்க வாட்ச் டவரும் கட்டணும், அப்படியே எங்களோட ஆட் ஏஜென்சிஸ்க்கு சூப்பர் ஐடியாக்களையும் தரணும். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அற்புதமான ஒரு யோசனை. நீங்க எதுக்கும் வெக்கப்படாம பெண் வேடம் போட்டுக்கிட்டு உங்க ஊருக்காக நீங்க நன்கொடை வசூலிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வழியா வர யாரு இத பார்த்தாலும் அவங்க இத ரசிச்சுட்டு காசு தருவாங்க. உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு எங்களோட நன்மைக்காக இந்த காரியங்களை செய்றீங்கன்னு நினைப்பாங்க. மோட்டோ அங்கிள், பட்லு அங்கிள், உங்க ஐடியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்தாங்க எங்களோட டொனேஷன். வேண்டாம் இப்ப நீங்க டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல போங்க. நான் எது செஞ்சாலும் அது எப்போ பார்த்தாலும் தலைகீழதான் மாறுது. மோட்டு பத்துலு தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா? நான் செஞ்ச வேலையாலதான் நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன். கவிதை பாஸ், கவிதை செமையா சொன்னீங்க. கவிதையோ பஞ்ச் டைலாக்கோ முதல்ல எந்த ஓடலாம் வந்திருக்கடா, இல்லனா தோச்சி எடுத்துவாங்க. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.